வள்ளலாருடைய அருட்பெரும் ஜோதி அகவலில் சென்ற வாரம் நம்ம ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெரும் ஜோதி. என்ன சொல்ல வரோம்னாக்க, இந்த உலகத்தில் இதுக்கு வள்ளலாருக்கு முன்பு வந்த வேத ஆகமங்களுக்கெல்லாம் உயர்ந்த நிலையில் இந்த வேத ஆகமம், வள்ளலாருடைய வேத ஆகமம் விளங்குது என்பது நம்மளுடைய ஆய்வின் கருத்து. எத்தனையோ வேதங்கள் மிக தொன்மையாக இருக்குது. நமக்கு ரொம்ப தொன்மையான வேதம் இந்த ரிக்கு வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர் வேதம்னு 4 வேதங்கள் சொல்லுவாங்க. அந்த வேதங்கள்லாம் தமிழ் மொழியில் இல்லை என்பதும் நமக்கு தெரியும். எல்லாம் என்ன மொழி? அது சன்ஸ்கிரிட் மொழியில் இருக்குது. அதன் பின் நமக்கு சித்தர்களெல்லாம் வேதங்கள் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. திருமந்திரம் நமக்கு ஒரு தொன்மையான ஒரு நூல். அது முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது. அதுபோல் அகஸ்தியருடைய வேதங்கள், அகஸ்தியர் 12,000 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதிய பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பாடல்கள் எழுதியிருக்கிறார். திருமூலர் நம்ம படிக்கிறது இந்த 3000 சொல்லி 3000 படித்தோம். ஆனால் அவர் எழுதிய நூல்கள் சுமார் 8,000 நூல்கள் எழுதியிருக்கிறார். போகர் 7,000 அப்படின்னு 7,000 பாடல்கள் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் வேதங்கள். அதுபோல் பட்டினத்தார் பாடல் எழுதியிருக்காரு. ஔவையாருடைய பாடல்கள், இதெல்லாம் நமக்கு வேதம்னு சொல்கிறது. அதுபோல் திருவள்ளுவர் நமக்கு திருக்குறள் கொடுத்துருக்காரு. அதுவும் நமக்கு ஒரு வேத நூல்கள். ஆக இந்த மாதிரி வேதங்கள் நமக்கு ஒரு வேதம் சொல்ல முடியாது. யாரெல்லாம் ஞான நிலை பெற்றார்களோ அவங்களாம் நமக்கு நிறைய வேதங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் வேதத்துக்குள்ளே என்ன விஷயம் இருக்கும்? வேதங்கள்லாம் யாரை பற்றி பேசும்? இறைவனை பற்றி பேசும். இறைவனுடைய உலகத்தை பற்றி பேசும். இறைவனுடைய குணத்தை பற்றி பேசும். இறைவனுடைய ஆற்றலை பற்றி பேசும். இறைவனுடைய அறிவை பற்றி பேசும். இறைவனுடைய செயல்திறன்களை பற்றி பேசும். அப்போ பேசி நம்மளெல்லாம் என்ன செய்ய சொல்லும் அந்த வேதம்? பூமியில் வாழாதீங்க, பூமி வாழ்வு உங்களுக்கு நித்திய வாழ்வு இல்லை, இந்த மாதிரி இறைவன் உலகத்துக்கு வாங்க வாழ்கிறதுக்கு அப்படின்பது தான் அந்த வேதங்கள் சாரம். ஸோ அந்த வகையில் நமக்கு வள்ளல் பெருமான் ஒரு தனி வேதம் அவருடைய காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் நமக்கு கிடைத்திருக்கின்றது. நான் இந்த வேதத்தை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது நமக்கு நிறைய சந்தேகங்கள் ஏற்படும். ஏன்னா இந்த பிரச்சனை பல்வேறு இடத்துல இருக்குது. ஏற்கனவே வேதங்களில் சொல்லப்பட்ட கடவுளை தான் வள்ளலார் இந்த வேதத்திலையும் சுட்டி காட்டுறாரா, அல்லது இவருக்கு தனியாக ஒரு கடவுளை இவர் கண்டாரா என்ற ஒரு கேள்வி. அது சுருக்கமாக சொல்ல போனாக்க, வள்ளலாருக்கு முன்பு கண்டவர்கள் கடவுளும் வள்ளலார் கண்ட கடவுளும் ஒன்றா அப்படின்ற ஒரு கேள்வி. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா பதில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? வேறு. அப்படி வேறுன்னு சொன்னாக்க நமக்கு அதுக்கு நிறைய சான்று ப்ரொடியூஸ் பண்ணணும். சும்மா சொல்ல முடியாது. ஒன்றுன்னு சொன்னாலும் நிறைய சான்றுகள் அவர்கள் என்ன செய்யணும்? யாரோட திருமுறையிலேருந்து எடுக்கணும்? ஒன்றுன்னு சொன்னாலும் என்ன கொண்டு வரணும்? சான்று கொண்டு வரணும். இப்போ நம்ம ஒன்று இல்லை இது வேறுன்னு சொன்னாலும் நம்மளும் என்ன செய்யணும்? ஃபேராக என்ன செய்யணும்? நம்மளும் சான்று கொண்டு வரணும். ஸோ கடந்த வாரத்தில் நம்ம இந்த ஆகம முடி மேல் ஆரண முடி மேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி, என்னுடைய ஆய்வின் பிரகாரம் நாம் பார்க்கும்போது தனிக்கடவுளாக இருக்கிறார். வள்ளலாருக்கு கிடைத்த கடவுள் இதுக்கு முன்பு யாருக்குமே கிடைக்கல. இவருக்குள்ளே தான் முதல்ல கடவுள் சார்ந்து அந்த உண்மை கடவுள் இவருக்கு தான் கிடைச்சாரு அப்படின்றத பல்வேறு பாடல்கள் அதை உறுதிப்படுத்துது என்பதுக்கு தான் நான் இந்த சான்றுகளெல்லாம் உங்களுக்கு சுட்டி காட்டிக்கிட்டு வரேன். ஸோ அதை கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஆய்வு பண்ணணும். ஏன்னா 2 கான்செப்ட் இருக்குது. இல்லை எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட், இல்லை இது வேறு அப்படின்னு. ஸோ இந்த கான்செப்டுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் 6ஆம் திருமுறையை படித்து தான் ஆகணும். படிக்கலைன்னா இது தெரியாது. அப்படி படிக்கும்போது சில பேருக்கு தெரியதில்லை எங்கே எந்த பாட்டில் எந்த நம்பர் பாட்டில் என்ன கருத்து பெருமான் வச்சுருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் 8 சீர் இருக்குது. நான் சில 8 சீரும் விளக்கணுன்னா நமக்கு நேரம் பத்தாது.
முக்கியமாக எந்தெந்த நம்பரில் உள்ள பாட்டில் இந்த ஆகமங்கள் வந்து தனித்துவம் மிக்கது என்பதை சுட்டி காட்டுது என்பதை மட்டும் நம்ம கருத்தில் எடுத்துக்குவதற்காக கடந்த காலத்துலேயும் நிறைய பாடல்கள் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் அது திருப்தி படாத, இன்னும் கொடுக்கணுன்னு ஆசைப்படுறோம். இன்னும் ஆய்வு பண்ணுங்க, இன்னும் நிறைய பாடல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சென்ற வாரத்தில் நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இன்னைக்கு 15:23 என்ற பாடலுக்குள்ளே போய் பாருங்கள். ஆடாதீர் சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய் உலகை நம்பாதீர், வாடாதீர் சன்மார்க்க சங்கத்தை சார்வீர், விரைந்து இனி இங்கு என் மார்க்கமும் ஒன்றாமே. வள்ளலாருடைய மார்க்கம் வந்து என்னது? சமரச சுத்த சன்மார்க்கம். அப்போ சமரச சுத்த சன்மார்க்குரிய கடவுள் யார்? கடவுள் கொள்கை வள்ளலார் வந்து வகுக்கும் போது கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆவார். இது கொள்கை வகுப்பில் வந்து வள்ளல் பெருமான் கொடுக்குறாரு. வேற தெய்வத்தை அந்த இடத்துல சொல்கிறாரான்னா இல்லை, அருட்பெரும் ஜோதி அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஆடாதீர், அதை விட்டு வேற ஒன்றது எதையுமே நம்ம நாடக்கூடாது. நாடாதீர், ஆடாதீர் சற்றும் அசையாது, வேறொன்றை நாடாதீர். சன்மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கடவுளை தவிர்த்து மற்ற கடவுளை நீங்கள் நாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதே நேரத்தில் பொய் உலகை நம்பாதீர்ன்றார். நான் எது நம்ப உலகம் பொய் என்பது நமக்கு தெரியும் இல்லைங்களா? காண்பது அழிந்து போகும், காயமும் அழிந்து போகும், ஊன்பொருள் அழிந்து போகும், உலகமும் அழிந்து போகும்னு கணபதி தாசருடைய வேதம் சொல்லும் இல்லையா? அப்படி இருக்கும்போது எந்த உலகை இவர் சொல்ற? எல்லா உலகமும் அழிந்து போகக்கூடியது. வான்வெளியில் இருக்கக்கூடியது கூட பெருமான் சொல்வார், எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் குறைவுபடாத பேரின்ப வாழ்வை வந்து பெறணும்னு. ஏன்னா வான்வெளியிலையும் என்ன ஏற்படும்னாக்கா அங்கேயும் அங்கே உள்ள உடம்புக்கும் ஒளி உடம்பு தான் இருந்தாலும் அந்த உடம்புக்கும் ஒரு ஆபத்து உண்டு, மரணம் வரும் அப்படின்பது வள்ளல் பெருமானுடைய கருத்து. அதனால் எந்த உலகம் வரைக்கும் பொய்த்து போயிடுச்சு, பொய் நெறி அனைத்தினும் புகுத்தாது என செந்நெறி செலுத்திய சிற்றபை சிவமேன்னு ஒரு பாடலில் சொல்லுவார். பொய் நெறி அனைத்தினும் புகுத்தாது என செந்நெறி செலுத்தியது. அப்போ எது எதெல்லாம் பொய்? பொய் பிடித்தார் எல்லாரும் புறத்திருக்க நான் போய் மெய் பிடித்தேன் வரும். அப்போ வள்ளலாருக்கு முன்பு பிடிச்ச இடமெல்லாம் என்ன இடம்? பொய்யான ஒரு இடம். அது வள்ளலாருக்கு மட்டும்தான் தெரியும், எல்லா இடமும் பொய் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி பெருமான் அந்த இடத்துலலாம் நம்ம போய் வாழ்ந்தால் அது நமக்கு நித்திய வாழ்வாக இருக்காது என்பதனால்தான் பொய் உலகை நம்பாதீர் அப்படின்னு சொல்றார். அது நம்ப உலகம்னு எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு வகையில் வந்து வான்வெளியில் உள்ள வாழ்க்கையும் உலகத்தையும் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அதுக்கு சான்று வந்து வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தின் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காது, மெய்யகத்தே உரு மரண வாதனையை தவிர்த்த. இந்த மரணம் வராத வாழ்க்கை, மரணம் எந்த இடத்துக்கு போயிட்டா என்ன மாதிரி உடம்பு பெற்றுட்டா, என்ன மாதிரி குவாலிட்டியான உடம்பு பெற்றுட்டா அது மீண்டும் மரணம் வராது என்பதை தெரிந்து அந்த நிலையை தான் நம்ம அடையணும் என்பது கருத்துக்காக தான் அது சொல்லியிருப்பார். நான் அடுத்து 15:33 பாருங்க. கண்டதெல்லாம் அனித்தியமே, இதுவரையில் கண்டதெல்லாம் எது வரைக்கும் கண்டிருக்கிறாங்க? பரசிவம் வரைக்கும் கண்டிருக்காங்க, பராபரை உலகம் வரைக்கும் கண்டிருக்கிறாங்க. அது வந்து சித்தாந்த வேதாந்தத்துக்குரிய இடம். அது சித்தாந்தத்தில் பதிகள் பல கோடி, வேதாந்தத்தில் பதிகள் பல கோடின்னு சொல்வார். அப்போ இங்கே கண்டதெல்லாம் அனித்தியமே. இப்போ நம்ம பூலோகத்தில் உள்ளதை பார்த்துட்டு கண்டதெல்லாம் அனித்தியம் சொன்னார் அப்படின்னு சில பேரும் கருத்து சொல்லுவாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் அவர் என்ன சொல்லுவார்? இதுவரையில் கடவுள் இவர் தான் அப்படின்னு கண்டதெல்லாம் அனித்தியம், அனித்திய கடவுளை தான் கண்டிருக்கிறாங்க அப்படின்பது அவருடைய கருத்து. நான் கண்டவர்கள் என்ன செஞ்சாங்க? வேதத்தில் எழுதி வச்சாங்க. வேதத்தில் உள்ளதெல்லாம் எடுத்து என்ன சொன்னாங்க? பிறகு எடுத்து உபதேசம் பண்ணாங்க. உபதேசம் பண்ணதெல்லாம் என்ன செஞ்சாங்க? மற்றவங்க கேட்டு நம்பிக்கொண்டு இருந்தாங்க. அப்படி தானே?
வேதத்தில் உள்ள வேதம் என்ன போதிக்கிறோ அதை போதிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாங்க, போதனை பெற்றவங்க கேட்டு அதை நம்பி கடைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே என்ன சொல்கிறாரு? கண்டதெல்லாம் அலித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதுன்னு. இது வரைக்கும் கேட்டதெல்லாம் பழுது. அப்போ பராபரைக்கும் உள்ள ஞானத்தை கேட்டது வரைக்கும் பழுது. பழுதுன்னா என்ன அர்த்தம்? குற்றம்னு அர்த்தம். இல்லைங்களா? கேட்க வேண்டியதை கேட்கல, கேட்டது வரைக்கும் எல்லாம் குற்றம், பழுதே. கற்றதெல்லாம் பொய்யே. இது வரைக்கும் நீங்கள் கற்றதெல்லாம் பொய். எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ நம்ம பூலோகத்தில் படிக்கிற படிப்பும் என்னது? என்ன படிப்பெல்லாம் திருப்பி திருப்பி அந்த ஞானம் உங்களுக்கு வருமா? ஆத்மாலேருந்து வந்த ஞானமா அது? இல்லை, எல்லாம் புறப்படிப்பு, வெளியிலேருந்து படித்து உள்ளுக்கு போட்டுட்டு போகிறது. பௌத்திக அறிவுன்னு சொல்லுவார். கற்றதனாலாய பயனன். வாளறிவு நற்றாற்றல். வாளறிவு என்பது சிவஞானம், சிவத்தன்மையிலிருந்து ஆன்மத்தன்மையிலேருந்து வெளிப்படுகின்ற ஞானம். அது புறத்திலேருந்து படித்து உள்ளுக்கு போகிறதில்ல, உள்ளுக்கு இருந்து வெளியே வர்றது. ஸோ அதுதான் உண்மையான ஞானம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே. அப்போ நம்ம போய் எந்தெந்த வேதங்கள்லாம் படிக்கிறோமோ, இதை சன்மார்க்க வேதத்தை தவிர்த்து எதை படிக்கிறோம்? மெய்யை படிக்கிறோமா, பொய்யை படிக்கிறோமா? பொய்யை படிக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், எப்படி அது பொய்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்கலாம். எழுதுங்களா? என்னைக்கு ஒரு வெளி வந்து கரைஞ்சி போச்சுனோ அதில் இருக்கிற ஞானம் அனைத்தும் பொய், நிலை இல்லாதது. அது எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தாலும் அந்த வெளி போச்சுன்னா அந்த ஞானம் போச்சு. அப்போ இங்கே வந்து கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே. கழித்தது என்று இன்பம் என்று கொண்டு இருப்பதெல்லாம் வீண். இப்போ நம்ம 5 புலன்கள் வந்து வீண், அது வந்து மறுக்க முடியாது. ஆனால் அவர் மேல் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே வீண் அப்படின்னு தான் சொல்லுவார். இது உண்டதெல்லாம் மலமே. சாப்பிட்டதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? மலமாக போச்சு, சத்தாக மாறல. ஆனால் வள்ளலார் உண்ட 2 வேளை உணவெல்லாம் அமுதமாயிற்றுன்னு சொல்லுவார். நமக்கெல்லாம் மலமாக போச்சு. எப்படின்னு கேட்கலாமா? எப்படி மலமாக போச்சு? உண்ட உணவு என்னவா மாறும்? ரசமாக மாறும். ரசம் என்னவா மாறும்? ரத்தமாக. ரத்தம் என்னவா மாறும்? மாமிசம். மாமிசம் அடுத்து கொழுப்பு, அப்புறம் எலும்பு, அப்புறம் எலும்புச்சோறு, சுக்கிலம். சுக்கிலமும் என்ன ஆகிடும்? கழிஞ்சு போயிடும், இல்லைன்னா நீர்த்து போயிடும், இல்லைன்னா உற்பத்தி இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒன்றும் அதுலேருந்து அந்த சத்து வந்து எடுக்கப்படலைன்னா அது என்ன ஆகிடலாம்? வேஸ்ட். அப்போ அவர் பெருமான் சொன்னது என்ன? உண்டதெல்லாம் மலமே. எப்போ அருள் நம்மளை வந்து ஆட்கொண்டுச்சா நம்ம சாப்பிட்ட உணவு பூரா என்ன ஆகிடும்? எல்லாமே ஒளியாக கன்வெர்ட் பண்ணிடும். வள்ளலார் இருக்கு அப்படி கன்வெர்ட் பண்ணிச்சு. பாடல் வந்து சொல்லுது, நான் உண்ட உணவு அனைத்தும் அமுதமாயிற்றுன்னு சொல்லுவார். அமுதம்னா ஒளியாக மாறியது அப்படின்னு சொல்லுவார். அப்போ எது மாற்றி இருக்குது? இப்போ பாருங்கள், ஒரு கன்று குட்டியே நல்லா புல் சாப்பிடுது, அந்த கன்று நல்லா வளர்ந்து வருது இல்லைங்களா? நான் செனை ஆனனே என்ன ஆகுது? செனை பால் சுரக்குது, ஆட்டோமேட்டிக்காக என்ன சுரக்குது? அது ஒரு ப்ராசஸ் வந்து அதே புல், அதே அதுக்கு ரத்தம் மாறுது, அதே உடம்பெல்லாம் மாறுது. அப்புறம் அந்த ரத்தத்தை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுதுன்னா பாலாக அது போடுற கண்ணுக்குட்டிக்கு ஊட்டுது. அந்த மாடு இன்டெலிஜென்ஸாக செய்யுதா, இல்லை அந்த மாட்டினோட இன்டெலிஜென்ஸுக்கு இது அப்பால் பட்டதா? அப்பால் பட்டது. அதுபோல் நமக்கு வந்து இந்த உணவை எப்படி அமுதமாக 7 தாதுக்கெல்லாம் நமக்கு மாற்றுறதுக்கு நம்மளுடைய தெரியுமா? நம்ம அறிவுக்கு உட்பட்டதா அது? இல்லை. நமக்கு என்ன தெரியும்? சாப்பிட தெரியும். ஆனால் அந்த 7 தாதுக்களாக மாற்றுவது வந்து அது ஒரு மெக்கானிசம் அப்படின்றத நம்ம ஒத்துக்கொள்கிறோம். நான் அதே இறைவன் சொல்லுகின்ற அந்த நடம் நமக்குள்ள சுத்த நடம் காரியப்பட்டுச்சுன்னா இந்த உணவு, இந்த தாதுக்கள் எல்லாமே என்னவா மாறிடும்? உடம்பாக, ஒளியாக அது கன்வெர்ட் பண்ணிடும். அதனால தான் சொல்ற பெருமானுக்கு அந்த மெக்கானிசம் தெரிஞ்சதுனால தான் உண்டதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டாரு? மலமேன்ட்டார். உட்கொண்டதெல்லாம் குறையேன்ட்டார். இதுவரையிலே சாப்பிட்ட அமுதங்கள் வந்து நிறைவான அமுதத்தை உண்ணலை. எந்த அளவுக்கு உள்ளது உண்டாங்க? பராபரை லெவலுக்குரிய அமுதத்தை தான் உண்டாங்க. அதாவது மூலக்கணலில் இருக்கிற ஒளியை தான் அவங்க அமுதமாக
ஒன்று இருக்கிறாங்க. அதான் உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே. உலகியலீர், உலகியலீர் அப்படின்றத யார் சொல்றாரு? நம்மளை சொல்றாரு. உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலரே. இதுவரையும் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? அவருடைய காலம் என்ன? 19ஆம் நூற்றாண்டு. அப்போ 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும், இதுவரையும் சொன்னதுனால 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எது தெரியல? ஒரு உண்மை வெளி வரலன்றதா. அதான் உண்மை அறிந்திலரே அப்படின்னு சொல்றாரு. நமக்கு நம்ம ஏதோ ஒன்றை உண்மைன்னு நினைச்சு நம்மளாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வள்ளலார் என்ன சொல்றாரு? அன்னைக்கு சமயம் இருந்துச்சு, மந்திரம் இருந்துச்சு, எத்தனையோ மார்க்கங்கள் இருந்துச்சு, எவ்வளோ வேதங்கள்லாம் இருந்தது இல்லைங்களா? மதங்களும் இருந்தது. கிருஷ்ண மதம் இருந்துச்சு, புத்த மதம் இருந்துச்சு, ஏசுநாத மதம் இருந்துச்சு, இஸ்லாம் மதம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. நம்மளுடைய சைவ சமயமும் இருந்துச்சு, வைணவ மதமும் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இவர் உலகில் இதுவரையும் உண்மை அறிந்திலரே அப்படின்னு சொல்ல. அப்போ வள்ளலாரோடைய கடவுள் இதுக்கு முன்பு கண்டது இருக்குமா? இவர் கண்டது வேறையாக இருக்கும். ஒரு உண்மையை இதுவரையும் உலகம் காணவில்லைன்னு ஒரு தலைவன் சொல்றாருனாக்க இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அப்போ வள்ளலார் சொல்றது எப்படி ஏற்கனவே உள்ள 4 வேதத்தில் சொன்ன கடவுளை தான் இவர் சொல்றாருன்னு சொன்னாக்கா அது சரியா இருக்கா? இவர் சொல்றதுங்க லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்க. இதுவரையும் உண்மை அறிந்திலரே விண்டதனால் என் சொன்னதனால். விண்டதல் என்பது சொன்னதனால் என்ன? இனி நீ ஃப்ரம் அவருடைய காலத்திலிருந்து 19ஆம் நூற்றாண்டு. இனி நீ சமரச சன்மார்க்க மெய் நெறியை கடைப்பிடித்து, சமரச சன்மார்க்கத்தோடைய மெய் நெறி, உண்மையான நெறி, பொய் நெறி அனைத்தினும் புகுத்தாது என்னை செந்நெறி செலுத்திய சிற்சபை செய்வேன். ஏற்கனவே நான் நெறியை பற்றி நிறைய பாடல்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது இதுலேயும் வருது. மெய் நெறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே. எது மெய்ப்பொருள்? அழிஞ்சி போன ஒன்று மெய்ப்பொருளா? என்றும் அழியாமல் இருப்பது மெய்ப்பொருளா? கரைஞ்சி போகிறது மெய்ப்பொருளா? கரையாது இருப்பது மெய்ப்பொருளா? அப்போ மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து என் தகு சிற்றம்பலத்தை எந்தை அருளடை. என்னுடைய அருளை, நான் பெற்ற அருளை நீங்கள் அடையுங்கள் என்று சொல்றாரு. 8 அம்பலத்தில் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அருட்பெரும் ஜோதியை எந்த அருளை அடைமை இரவாத வரம் பெறலாம். நோக்கம் என்ன? சன்மார்க்கம் என்பதை இரவாத வரம். இப்போ நம்ம என்ன வரம் பெற்றிருக்கிறோம்? தொடர்ந்து மரணத்தை நம்ம தழுவிக்கொண்டு வரோம். ஆக இந்த பாடலில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், இதுவரையும் உண்மை. அப்போ ஏதோ ஒரு உண்மை உண்மை கடவுள் தன்னை வெளிப்படுத்தலை என்பது நம்ம அப்படி எடுத்துக்கொள்வோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஆரம்பத்தில் இவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லைன்றார். சரிதானே? அப்போ இந்த இடத்துக்கும் அவர் சொல்கிறதுக்கும் சரியாக இருக்குது பாருங்கள். நான் அடுத்த ஒரு ஆய்வு பார்ப்போம். 1546 முயன்றுலகில் பயனடையா மூட மதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதே. இது சாபம். அருட்பெருஞ்சோதி இட்ட ஒரு சாபம். ஏன்னா வள்ளலார் சொல்றது அருட்பெருஞ்சோதி சொன்னது போல. நான் எதெல்லாம் இனி அழிஞ்சு போட்டுன்னு சொல்றாரு? அழிந்து போகணும்னு சொல்றாரு. எது அழிந்து போகணும்னு சொல்றாரு? முயன்று உலகில் பயன் அடையா மூட மதம் அனைத்தும். மதம் என்பது எத்தனை அந்தங்கள் கொண்டது? சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம். 6 அந்தங்கள் கொண்டது மதம். இல்லைங்களா? இங்கே என்ன சொல்லிட்டாரு? பயன் அடையா மூட மதம் அனைத்தும். ஏன்னா இந்த நெறிகளையும் நீங்கள் போய் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அடைய முடியாது. அந்த அருளால் அதை தர முடியாது. ஏன்னா அது அனித்திய வாழ்வு, அங்கேயும் மரணம் வருது. அப்போ அது கொடுக்க முடியாதுன்னு சொன்னாக்க அது இருந்து என்ன பயன்? அதனால் என்ன செஞ்சார்? கடவுளே என்ன செஞ்சார்? அதை சாபம் விட்டார். அந்த மார்க்கங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும். முயன்று உலகில்
எவ்வளோ பேர் முயற்சி, எவ்வளோ பேர் முயன்று இங்கே செத்தது இல்லாமல் சரி அங்கே போய் வாழலான்னு அங்கே போனால் அங்கேயும் சாவு வருதுன்னாக்கா இது என்ன அர்த்தம்? அதான் முயன்று உலகில் பயன் அடையா. அப்போ அடைய வேண்டிய பயன், ஒரு ஆன்மா அடைய வேண்டிய பயன் எந்த நிலை சொல்லுங்க? எந்த நிலை போய் அடையணும்? எப்போ தெரியுது பெருவெளி இப்படி ஒன்று இருக்குது? வள்ளல் பெருமான் வந்து சொல்லி தான் நமக்கு தெரியுது. வள்ளல் பெருமான் வந்து சொல்லலைன்னா யாருக்காவது தெரியுமா? இன்ன வரைக்கும் பல பேருக்கு கடவுள் வெளியாக இருக்கிறாரு கூட தெரியாது, ஒளியாக இருக்கிறாரு தெரியும். 8 கையில் இருக்கிறாரு, 10 கையில் இருக்கிறாரு, யானை தலையிலோடு இருக்கிறாரு தான் நம்மளாம் இன்னும் நம்பி அப்படி தான் நமக்கு கற்பிக்கப்பட்டு வந்திருக்குது. அது ஸ்பேஸ் கான்செப்ட்லேயும் ஒளி கான்செப்ட்லேயோ எனர்ஜி கான்செப்ட்லேயோ வள்ளலாருக்கு பிற்பாடு தான் அந்த கருத்து வந்து பேசப்பட்டு, விஞ்ஞான அறிவு வளர்ந்த பிற்பாடு தான் அதை பற்றியும் பேசப்படுது. சமயத்திலேருந்து அதை எடுத்து யாரும் சொல்லிக்கிட்டு இல்லை. சமயம்லாம் உருவத்திலேயே தான் நமக்கு இன்னமும் போதித்து கொண்டுறோம். எங்கடா இந்த உண்மையெல்லாம் சொன்னால் சமயம் கடைசியில் காணா போயிடும். அப்புறம் விளங்குதுங்களா? ஆக முயன்று விலையில் பயனடையா மூட மதம் அனைத்து முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாது. துப்புரவாக இருக்கக்கூடாதுன்றார். கடைசியில் எது இருக்கணுமா என்ற ஒரு சன்மார்க்கம் எங்கும் நிலை பெறவும் எங்கும் எல்லா இடத்துலையும் எல்லா உலகத்திலையும் சமரச சன்மார்க்கம் எங்கும் நிலை பெறவும் எம் இறைவன் எழுந்தருளல் இது தருணம் கண்டீர். இறைவன் எப்போ எழுந்து அருள் செய்கின்றார்? எந்த காலகட்டம்? இது தருணம், இந்த காலகட்டத்தை இப்பத்தான் இந்த கடவுள் வந்து எழுந்து அருள் செய்கின்ற காலம் அப்படின்னு சொல்றாரு. துயின்று உணர்ந்த எழுந்தவர் போல், தூங்கிட்டு இருக்கிறவங்க எப்படி டக்குன்னு முழிக்கிறாங்களோ அதுபோல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும். என்னைக்கு இந்த கான்செப்டை விளங்கிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம தொடங்குகிறோமோ, நம்ம அதுக்குள்ள ஒரு தகுதியை நம்ம வளர்த்து கொள்வதற்கு தொடங்கிவிட்டோம், ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா வேறு இதில் இருக்கிற வரைக்கும் இன்னும் நீங்கள் ஆரம்பமே ஆகலை. என்ன காரணம்? வேறு மார்க்க நெறியோ மத நெறிகளோ நம்ம இருக்கும்போது இன்னும் நீங்கள் வந்து மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய வாழ்வை இன்னும் தொடங்கவே இல்லை. என்ன ஏன் அப்படி சொல்கிறாரு? அப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அது வந்து நித்திய வாழ்வுக்குரிய வழியில் ஆகமம் அந்தமும் வேதத்தின் அந்தமும் பாகமாம் பரவெளி நடம் புரிவே மோகமாந்தருக்கு உரைத்திரேன். ஒரு பாடலில் இது நீவீர் மேலேறும் வீதி மற்ற வீதிகள் கீழ் செல்லும். மற்ற வீதிகள் மற்ற வழிகள் எல்லாம் கீழ் செல்லக்கூடியது. அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்களா மரணமில்லா பெருவாழ்வுக்கா? எல்லா உயிர்களும் என்ன செய்யணும்? மரணமில்லா பெருவாழ்வுக்கு வாழும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பூமி வாழ்க்கை என்பது ஒரு டெம்பரரி வாழ்க்கை என்பது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ணணும்? நித்திய வாழ்வுக்கு நம்ம தயாராகணும். அப்போ தயாராகணும்னா எந்த கடவுளை நீங்கள் பிடிக்கணும்? அருப்பெருஞ்சோதியை நீங்கள் வந்து பிடிச்சிட்டா தான் நீங்கள் வந்து சரியான கடவுளை பிடிச்சிருக்கிறீங்க. இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்க, எந்த பஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா? ஒரு நாட்டுக்கு போகிறீங்க, எந்த ஃப்ளைட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா? நீங்கள் ரோங்கான ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து போனீங்கன்னா எங்கே போயிடுவீங்க? ரோங்கான இடத்துக்கு போயிடுவீங்க. ஸோ அது மாதிரி நம்மளுடைய நோக்கம் கடவுள் தன்மையை அடையணும், மரணமில்லா பெருவாழ்வு அடையணும்னா அதுக்குரிய கடவுள் யார் அப்படின்னு கேட்டிருந்தாக்க அருட்பெரும் ஜோதி. அதான் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர் பயின்று அறிய விரைந்து வம்மீன். முதல்ல ஒன்றை நீங்கள் பிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன ஆகணும்? படிக்கணும். ஏன்னா படித்தாதான், வேதம் படித்தாதான் விளங்கி கொள்ள முடியும். ஏன்னா நம்ம பிறக்கும் போதே ஞானத்தோடு பிறக்கலை, நம்ம பிறக்கும் போதே எல்லா வேலைகளையும் தெரிஞ்சு பிறக்கலை இல்லைங்களா? எல்லா வேதத்தையும் நம்ம நம்ம பள்ளிக்குள்ளே போய் படித்தோம், 10 வருஷம் 12 வருஷம் 14 வருஷம் படித்தோம். ஆனால் இந்த வேதம் படிக்கல. மரணமில்லா வாழ்வுக்குரிய படிப்பு நம்ம யாராவது படிச்சிருக்கிறோமா? அதுக்கு எங்கேயாவது ஸ்கூல் இருக்குதா? நிறைய கோயில்களுக்கு போயிருக்கிறோம், எங்கேயாவது இந்த கோயில்களில் இதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? இல்லை. அப்போ மரணமில்லா இந்த பெருவாழ்வை நீங்கள் படிக்கணும்னா எங்கே படிக்க போகிறீங்க? எந்த டெக்ஸ்ட்டை வச்சு படிக்க போகிறீங்க? எந்த வாத்தியார்கிட்ட நீங்கள் படிக்க போகிறீங்க? அதுக்குள்ளே வாத்தியார் யார்?
அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். ஏன்னா வள்ளலாருக்கு கற்றுக் கொடுத்தவர் யார்? சாகா கல்வியை வந்து பயிற்றி தந்தது சொல்கிறார் இல்லையா? கற்றேன் சிற்றம்பல கல்வியைன்றார். யாருக்கிட்ட கற்றார்? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட. அப்போ பயின்று அறிய விரைந்து வம்மேன். வள்ளலார் பயின்றுட்டாரு, கிடச்சிருச்சு. அவர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? வேதம். அந்த வாழ்வை பற்றி, அந்த உலகத்தை பற்றி, அந்த கடவுளை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த 6ஆம் திருமுறையில் என்ன செஞ்சிருக்காரு? பதிவு செய்திருக்கிறார். அப்போ இந்த உண்மை தெரியணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதை படிக்கணும். சரி, படித்தா விளங்குமா? படிச்சுட்டா விளங்கிருமா? அப்போ எப்படி விளங்கிக்க போகிறீங்க? ஒரு குரு தேவை. இதை விளங்குனவங்க, இந்த ஞானம் யாருக்குள்ள வந்து புரியுதோ, அவங்க எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு குரு வந்து உங்களுக்கு அமையணும். அமைஞ்சாதான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சொந்தமாக நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. எப்போதுமே இந்த பூமியில் வந்து அவ்வளோ சீப்பாக இது கிடைக்காதுன்னு ஔவையாரே சொல்கிறாங்க. அந்த ஞானத்துக்கு இது அதை விட இன்னும் உயர்ந்தது. அப்போ இது சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார் நிறையா இருக்கணுமே. எத்தனை வாத்தியார் இருக்கிறாங்க போய் கற்றுக்கிறதுக்கு? இருக்கிறாங்களா? இல்லையே. அப்போ பயின்று அறிய விரைந்து வம்மீன். அப்போ பயிலணும், இந்த வேதத்தை ஒருத்தவங்க பயிலணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாத்தியாருக்கு முதல்ல இதை யாராவது கொடுக்கணும். வேலைங்களா? இப்போ நான் எங்கே போய் கற்றுட்டு வர்றது? நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நான் எங்கே போய் கற்றுட்டு வர்றது? எந்த வாத்தியார்? நான் போய், எனக்கு வாத்தியார் இல்லை. எனக்கு இந்த வேதம் சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார் இல்லை. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அப்போ எனக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க? நான் யாரை நம்பி இருக்கிறேன்? வள்ளலாரை நம்பி இருக்கிறேன். இந்த மாதிரியா உன்னோட வேதம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்து இதை படித்து நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு தெரியணும். நீங்கள் எப்படி தனி கடவுளை பற்றி சொல்கிறீங்க? எனக்கு குழப்பமாக இருக்குது. இதுவரையில் நாங்கள் பார்த்த கடவுள்லாம் சித்தர், சிவம் இப்படி பார்த்தோம். நீங்கள் வந்து வேற ஒன்று சொல்கிறீங்க. ஸோ எங்களுக்கு இது விளக்கம் வேணும். நீங்கள் தான் எனக்கு சொல்லிக்கணும். நான் படிக்கிறேன், எனக்குள்ளே இருந்து நீங்கள் தான் எனக்கு உணர்த்தணும். அப்போ படிக்க 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 என்ன செய்வோம்? உணர்த்தும், நமக்கு தெளிவு கிடைக்கும். அப்போ யாரை நம்பி, யாரை வணங்கி நம்ம படிக்கணும்? நான் ஒரு ரூல்ஸ் என்னன்னாக்க, ஒரு செயின்ட் எழுதிய நூலை வந்து ஒருத்தவங்க படித்து அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னா நீங்கள் அந்த செயின்ட்டை வந்து முதல்ல வணங்கணும். அது லா. எந்த ஒரு ஆத்தராக இருந்தாலும் சரி, அந்த ஆத்தரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். எழுதினவங்களை முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்ககிட்ட நம்ம சரண்டர் பண்ணணும். எனக்கு தெரியாது, நீ சொன்னால் தான் எனக்கு சரிங்க, எனக்கு உணர்த்தணும் அப்படின்னா இன்ட்யூஷனில் இருந்து தான் நமக்கு அதை உணர்த்துவாங்க. நான் அப்படி எல்லாரும் கேட்குறதுக்குள்ளுக்கா அவங்க உணர்த்தணுன்ற அவசியமும் இல்லை. வேலைங்களா? அவங்களோட வேதம் மக்களுக்கு போகணும் போது அவங்க சில பேரை சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணி என்ன செஞ்சோன்னா அவங்க மூலியமாக தான் அதை கொடுப்பாங்க. அப்போ என்ன இது கிடைக்கும் உங்களுக்கு? நீங்கள் அந்த மாதிரி ஆள் உங்களுக்கு கிடைக்கணும். வேலைங்களா? அதுலேயும் நிறையா ரோங்கான ஆள்லாம் சில பேர் கிடைப்பாங்க. சில பேர்கிட்ட மட்டும் அந்த தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கக்கூடியவங்க இருப்பாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துல. ஏன்னா இது கடவுள் எழுதிய வேதம், அதை சும்மா அப்படியே கிடக்கணும்னு வச்சுருக்க மாட்டார். யாருக்காவது ஒரு ஞானத்தை கொடுத்து அவங்க மூலியமாக அதை பரப்ப செய்வார். அதனால தான் அப்படி பரப்பக்கூடியவங்களை கண்டு அறிந்து நீங்கள் போய் உட்காந்து அங்கே என்ன செய்யணும்? படிக்கணும். அதனால தான் இங்கே சொன்னார் பயின்று அறிய. படித்து தான் இதை என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். அப்போ நம்ம சான்று எங்கேருந்து எடுக்கணும்? ஒரு ஆர்கியூமெண்ட் வருது, ஒரு கருத்தில் ஒரு ஆர்கியூமெண்ட் வருதுன்னாக்க சான்று எங்கேருந்து எடுக்கணும்? அருட்பாலை படிச்சிருந்தா தான் உங்களுக்கு தெரியும். எத்தனாவது கவியில் எந்த பாடலில் என்ன விஷயத்தை பெருமான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளாம் கடவுள் கிடையாது, நம்மளாம் அருட்பெருஞ்சோதி கிடையாது, நம்மளாம் சுத்த சன்மார்க்கம் கிடையாது. வேலைங்களா?
ஆனால் நம்மளும் உய்யணுன்னு என்ன விரும்புகிறோம்? ஆசை, நமக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது. வள்ளலார் மாதிரி நம்மளும் ஆகணும், பிறப்பை ஒழிக்கணும் அப்படின்றத எல்லாருக்கும் அந்த கான்செப்ட் இருக்குது. பட் அதில் நமக்கு இன்னும் நிறைய தெளிவு கிடையாது. அப்போ தெளிவு பெற தான் நமக்கு வந்து இன்னும் அதில் வந்து பிடிப்பும் அதனுடைய நம்பிக்கையும் கூடிக்கொண்டே வரும். படிக்கலைன்னா வராது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், கடவுள் வீம்புக்காக இந்த வேதத்தை எழுதி போட்டிருப்பாரா? சொல்லுங்க. நம்ம படித்து தெளிவு பெறத்துக்காக தான் போட்டிருக்கிறார். அப்போ படித்து தெளிவு அடைய 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 வள்ளலாருடைய கருத்து நமக்கு விளங்குமா விளங்காதா? ஏன்னா மனிதன் ஒண்டி தான் விளங்கி கொள்ள முடியும். அவனுக்குள்ள விளக்கங்கள், பல லெவல்ஸ் ஆஃப் விளக்கங்கள் வந்து காரியப்படும். அதனால் பயின்று அறிய விரைந்து வம்மின்னர், விரைந்து வாருங்கள், படியாத படிப்பை. அவர் சொல்றார் பாருங்க, படியாத படிப்பு. அப்பனா என்ன அர்த்தம்? இதுவரையில் யாரும் படிக்காத ஒரு படிப்பு. அப்ப ஏற்கனவே உள்ளதும் இதுவும் ஏற்கனவே அடைந்த நிலையெல்லாம் ஒன்றுன்னு சொன்னாக்க இது படியாத படிப்புன்னு சொல்றதுல அர்த்தம் வருதா? இல்லையே. அப்ப படியாத படிப்புனா சம்திங் நியூ, பழசு கிடையாது. இது புதிய புதிய அருள், புதிய ஞானம், புதிய வெளி, புதிய நடம், புதிய அனுபவம், புதிய வாழ்வு கம்ஸ் எல்லாமே புதுசாக தான் இருக்குமே ஒழிய பழமை வராது. ஏற்கனவே இதுவரையும் உண்மை அறிந்திலரேன்னு. அப்போ அதுலேயும் நமக்கு தெரியுது இதுக்கு முன்பு வந்தது இல்லை. வள்ளல் பெருமான் பழமையை சொல்ல இங்கே வரலை, அவருக்குன்னு கிடைத்த ஒரு புதுமையை சொல்கிறதுக்கு தான் இங்கே வரும். அப்போ அந்த கான்செப்டை நம்ம வந்து முதல்ல ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும். திருப்பி திருப்பி போய் மறுபடியும் அதே குழியில் விழுந்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு இதை பிடிச்சி இழுக்கக்கூடாது. அங்கே இதனுடைய தனித்துவம் விளங்கி தனித்துவமாக தான் நம்ம பார்க்கணும். அது ஆக படியாத படிப்பை படித்திடலாம், உணர்ந்திடலாம், பற்றிடலாம் சுகமேனர். படிக்கணும், அப்புறம் நீங்கள் வந்து தெளிவு கிடைக்கும், படித்திடலாம், உணர்ந்திடலாம். அது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து முதல்ல படித்து தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் அது அந்த நெறியில் போக போக என்ன செய்யலாம்? உணரலாம் என்று சொல்கிறார். உணரலாம் என்பது அனுபவம் இல்லைங்களா? உணர்ந்திடலாம், பற்றிடலாம் சுகமே. வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கிற சுகத்தை என்ன செஞ்சலாம்? பற்றி கொள்ளலாம், சுகமாக நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆக இந்த பாடல் ஒரு நல்ல நல்ல தெளிவை கொடு. ஒரே பாடல் தான், அவ்வளோ டீப்பாக உள்ள தெளிவு வந்து இதில் இருக்குது. சரி, அடுத்து உள்ள பாடல் வந்து 15:44 எடுங்க. சத்திய வேதாந்தமெல்லாம் சித்தாந்தமெல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்து உணர்ந்து தன்னை உணர்தற்கு அரிதாய். இங்கே உணர்ந்திடலாம் அப்படின்னு சொன்னார். நான் இங்கே என்ன சொல்கிறது? சத்திய வேதாந்தமெல்லாம் சித்தாந்தமெல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்து உணர்ந்து தன்னை உணர்தற்கு அரிதாய். அது என்ன செய்ய முடியல? உணர முடியலன்றது. தன்னை உணர்வதற்கு அரிதாய் நித்திய சிற்சபை நடுவே நிறைந்து நடம் புரியும் நித்த பரிபூரணனை, அதாவது அருப்பெரும் ஜோதியை, சித்த சிகாமணியை, அத்தகையோர் பெரும் பதியை, அரும் மருந்தை, அடியேன் ஆவியை, என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியை, சித்தியெல்லாம் எனக்களித்த சிவகதியை, உலகீர் சிந்தை செய்து வாழ்த்துமினோ நிந்தையெல்லாம் தவிர்த்தேன். கடவுளை திட்டிகிட்டு இருக்காதீங்க, ஏசிட்டு இருக்காதீங்க, அவரை வந்து வாழ்த்தி நீங்களெல்லாம் அந்த கடவுளை அடைய முயற்சி செய்யுங்கள். எந்தெந்த அந்தங்கள் உணராத கடவுளை, சித்தாந்தம், அப்புறம் வேதாந்தம், சித்தாந்தம் வேதாந்தம் தனித்தனிந்து உணர்ந்து உணர்ந்தும் உணர. அப்போ சித்தாந்தம் வேதாந்தம் உணரலன்னாக்க அப்போ வள்ளலார் சொல்கிறது வந்து வேறு தானே. சித்தாந்தமும் வேதாமும் ஏற்கனவே என்ன செஞ்சிருச்சு? உணர்ந்துருச்சு. எது கடவுள் என்று? பரசிவம், பராபரை தான் வந்து கடவுள் என்று உலகத்துக்கு அது பறை சாற்றிச்சு. வேதம் எழுதப்பட்டுருச்சு இல்லைங்களா? ஆனால் இங்கே என்ன சொல்ற? அந்த வேதங்களும் உணராது. இதை விட என்ன தெளிவு வேணும்? திருப்பி போய் வள்ளலார் இது சித்தாந்தத்தை தான் பேசினார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கலாமா? சரி, அடுத்து பாருங்க 16:19. பொருட்பெருமறைகள் அனந்தம். மறைகள்னா வேதம். பொருட்பெரும் மறைகள் அனந்தம், ஆகமங்கள் புகழும் ஓர் அனந்தம்.
ஆகமங்களும் அனந்தம். மேற்போந்த தெருட்பெரு வெளி மட்டளவிலா காலம் தேடியும் காண்கிலா சிவமே. இதுக்கு முன்புள்ள வேதங்களும் இருந்த பல கோடி ஆகமங்களும் மற்ற அளவிலா காலம் தேடியும் காண்கிலா சிவமே. என்ன அர்த்தம்? வேத ஆகமங்கள்லாம் இதுவரைக்கும் தேடியும் காணாத சிவமே. அப்ப கண்டது ஒரு சிவம் இருக்குல்ல, எது சிவம்? அது என்ன சிவம்? பரசிவம். காணாதது சுத்த சிவம். புரியுதுங்களா? அப்ப சிவத்தை வள்ளல் பெருமா எப்படி புரிச்சிட்டாரு? பரசிவத்தை தனியாகவும் இதை அதனால்தான் அதுவும் பொது இதுவும் பொது. எப்படி பிரித்து சொன்னார்? பொதுவது சிறப்பது, புதியது பழையது. பழையது பரசிவம், புதியது சுத்த சிவம். அப்போ வள்ளலார் சுத்தம் என்ற ஒரு இடம். அப்போ ஒன்றை விட இன்னும் மேன்மைப்பட்டிருக்கு. அப்போ இந்த சிவம் இதுவரையில் காணப்படலை. ஏன்னா மற்ற இடங்களில் பெருமான் சிவம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதுனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஒன்று அப்படின்னு. ஆனால் இந்த பாடல் கிளியராக கட் பண்ணி சொல்லுது, இதுவரையிலும் சித்தாந்த வேதாங்கள் எந்த ஆகமங்களும் தேடியும் காண்கிலா சிவமே அப்படின்னும் போது சுத்த சிவத்தை இங்கே குறிப்பிடுகின்றார் என்பதை இந்த பாடல் ரொம்ப டைரக்டான ஒரே வரிதான். காணாத சிவம் அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த இடத்துல. நான் 17:09 என்ன சொல்கிறார் அதில்? புள்ளியன்னா சிறுநெறி. புல் என்பது புல் ஓரறிவு, அதனால் சிறு என்றதுக்கு புல் என்றதை புல்லர்னாக்க சின்னவங்களன்னு சொல்கிறது. புள்ளிய நெறிக்கு இழுத்தென்னை அழைத்த பொய் மன மாயை கணத்தே மெல்லியதாக்கி தடுத்தனை ஆண்ட மெய்யனின் கருணை என் புகழ்வேன். அதாவது என்னை இறைவன் சிறுநெறிக்கு கொண்டு போகாமல் மாயை எப்போதும் என்ன செய்யுமா? மன மாயை எப்போதும் பெருநெறிக்கு கொண்டு போகுமா, சிறுநெறி கொண்டு போகும்? சிறுநெறிக்கு இழுத்துட்டு போகுமா அது? ஏன்னா சிறுநெறி கவர்ச்சி மிகுந்ததாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் அந்த நெருக்கி தன்னை போகாமல் மன மாயை கணத்தைனா ஒரு நொடி பொழுதில் மெல்லியதாக்கி, அப்படின்னா அதை தடுத்து சிறுமையதாக்கி அடக்கி தடுத்து என்னை ஆண்ட மெய்யனின் கருணை என் புகழ்வேன். இறைவனுடைய கருணை நான் என்ன மற்ற மாதிரி சமய நெறிகள்லையும் மத நெறிகள்லையும் கொண்டு போகாமல் தடுத்து என்னை வேறொரு வழியில் கொண்டு வந்துருச்சு. வள்ளிய என் அம்மை மகிழ மன்றோங்கும் வள்ளலே மறைகள் ஆகமங்கள் சொல்லிய பதியே. புதிய மறை ஆகமங்கள் சொல்லிய பதியே. இது பழைய ஆகமம் அல்ல, புதுமையாக ஒரு ஆகமம், 19ஆம் நூற்றாண்டில் வெளிப்பட்ட ஒரு ஆகமம். அதனால் வள்ளலே மறைகள் ஆகமங்கள் சொல்லிய பதியே மிகு தயாநிதியே தொண்டனேன் உயிர்க்கு மெய்த்துணை. இறைவனுக்கு தன்னை என்னன்னு சொல்றாரு? தொண்டனேன். அருட்பெருஞ்சோதிக்கு நான் ஒரு தொண்டன். தொண்டனேன் உயிர்க்கு மெய்த்துணை. அப்போ உயிருக்கு எது? எல்லா உயிருக்கும் எது மெய்த்துணை? அருட்பெரும் ஜோதி. அப்போ இதுக்கு முன்னே உள்ள ஜோதி என்ன துணை? அது பொய்த்துணை. அது மெய்த்துணை இல்லை. இறுதியானது வள்ளலார் பெருமான் கண்டதான் மெய்த்துணையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். புதிய மறை ஆகமங்கள் சொல்லிய பதியேன்னு. அதுதான் சென்ற வாரத்தில் நான் உங்களுக்கு இந்த பாமாலை ஏற்றல் என்ற தலைப்பில் நான் சொல்லியிருந்தேன். அது புதிய வேதம். அந்த புதிய வேதத்தில் உள்ள சாரத்தை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதோட வேல்யூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அடுத்து 17:23 கலக்கம் நீக்கினேன் களிப்புறுகின்றேன். கலக்கம் நீக்கினேன் களிப்புறுகின்றேன் கனக அம்பலம் கனிந்த செங்கனியே துலக்கம் உற்ற சிற்றம்பலத் தமுதே தூய ஜோதியே சுகப்பெரு வாழ்வே விளக்கல் இல்லதோர் தனி முதல் அரசே வேதம் ஆகமம் விளம்பும் மெய்ப்பொருளே. அருட்பெரும் ஜோதி என்ன செய்யுது? வேத ஆகமங்கள் கொடுத்துருக்குது. அப்போ இந்த நெறிக்கு இந்த நிலைக்கு ஒரு தனி வேத ஆகமங்கள் இருக்குது, இறைவன் சொல்லியிருக்கிறாரு. மற்ற மதத்துக்கெல்லாம் புதிய வேதமே கிடையாது இதுவரையில். கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, புத்தர் மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி,
இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, வேறு எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் புதிய வேதம் என்பது கிடையாது. ஆனால் எத்தனை ஆண்டுகளாக இருக்குது? 1500, 2000 இயர்ஸ், 3000 இயர்ஸ் கிட்ட வந்து இருக்குதெல்லாம். புதிய வேதம் என்பது யாருக்குமே இல்லை. ஆனால் நமக்கு மட்டும் ஒரு புதிய வேதம் எந்த மொழியில் வந்திருக்கு? நமக்கு தமிழ் மொழியில் வந்திருக்கு. அப்போ யார் முதல்ல தெளிவாக இருக்கணும்? யார் முதல்ல இதை படித்து புரிஞ்சுக்கணும்? தமிழர்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்குவோமா? புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? புள்ளிய நெறி நீத்து வேதம் ஆகம் விளம்பும் மெய்ப்பொருளே அளக்க நற்றமை அன்பர்த்தம் உளத்தே அமர்ந்த சச்சிதானந்த சிவமி. சரி, அந்த பாடலையும் வந்து ஒரு புதிய வேதமம் அப்படின்னு நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. நான் இந்த புதிய வேதமத்தில் நம்ம படிக்கும்போது தான் என்ன வருதுனாக்க, மற்றதை சொல்லலை, இது ஒரு புதிய கடவுளை இந்த வேதம் சொல்லுதுன்றதை நம்ம சொல்ல வரோம். அதுதான் ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்ல. அதுபோல் 1772 பாருங்க, இது வந்து மெய்யருள் வியப்பு. 100 பாடல் இருக்குது இந்த மெய்யருள் வியப்பு. மெய்யருள் வியப்பு தலைப்பே பாருங்க, மெய்யருள் வியப்பு. வியப்புன்னா என்னது? சர்ப்ரைஸ். விளங்குங்களா? சர்ப்ரைஸ், உண்மையான அருளின் வியப்பு. இப்படி ஒரு அருள் இருக்குதா அப்படின்றத ஒரு சர்ப்ரைஸாக பண்ணுறது. உலகம் எல்லாரும் சர்ப்ரைஸாக பார்க்கக்கூடியது. அண்டத்தகத்தும் புறத்தும் உண்டன் ஆணை வெள்ளு செல்லுதே அவனே எல்லாம் வல்லான் என்று மறைகள் சொல்லுதே. மறைகள் எல்லாம் எதை சொல்லுதான்? அண்டத்து அகத்தும் புறத்தும் உண்டன் ஆணை செல்லுதே. அருட்பெரும் ஜோதியோடைய ஆணைனா அதோடைய பவர், அதோடைய ஆட்சி எல்லா இடத்துலையும். அண்டத்து அகத்தும் புறத்தும். அண்டத்தில் அகம் எது? அக்னி. அங்க அண்டத்தில் புறம் நட்சத்திரம் இல்லைங்களா? அங்கே அண்டத்துலேயும் என்ன இருக்குது? அகம் புறம் அகப்புறம் இருக்குது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அக்னி. அதே மாதிரி பிண்டத்துலேயும் என்ன இருக்குது? அகம் அகப்புறம் புறம் புறப்புறம். அகம் எது? இங்கே எது? ஆன்மா. அகப்புறம் ஜீவன். அப்புறம் புறம் மனம். புறப்புறம் அதுதான் நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அது ரொம்ப முக்கியம். அது ஏன்னா இந்த பாடலுக்குள்ளெல்லாம் வரும்போது நமக்கு தெரியணும் எங்கே குறிப்புன்னு. இதெல்லாம் தெரியலன்னு வச்சுங்க, இங்கே வந்து எழுத்தை படிக்கலாம், பாட்டை படிக்கலாம், ராகம் போடலாம். ஆனால் அது இடம் என்னன்னு சொல்கிறாருன்னு ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் இப்படி தான் ஏமாந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. வேலைங்களா? வெளிகளெல்லாம் இப்படி போட்டு படிக்கலைன்னா உங்களுக்கு தெரியாது எந்த வெளியை சொல்கிறாரு, எந்த வெளி கடந்து இருக்குது என்றது யாருக்கும் ஒன்றும் தெரியாது. இதுக்கு முன்பு உள்ளவங்க எந்த வெளியை அடைஞ்சிருக்கிறாங்க, வள்ளலார் எந்த வெளியை குறிப்பிடுறாரு, எந்த வெளியெல்லாம் கரைஞ்சி போகும், எந்த வெளிப்பட்டா எது கரையும், எது பட்டா எது கரையுன்றதெல்லாம் சொல்கிறாருல்ல. அப்போ வெளிகள் தெரியலன்னா எப்படி நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க? அப்போ ஒரு ஆசிரியர் வேணும், ஒரு வாத்தியார் வேணும். வாத்தியார் வந்து சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருக்கு கொஞ்சம் விஷயம் இருக்கணும். ரோங்கான வாத்தியார் அமைஞ்சால் என்ன செஞ்சிருவார்? போச்சு, இதனோட இது கிடைக்காது, இதனுடைய உண்மை விளங்காது, தப்பான கருத்துக்கள் பரப்பக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஆனால் நான் தப்பு பண்ண முடியாது. ஏன்னா நான் எத்தனை சான்று கொடுத்துட்டு வரேன். அப்போ சான்று கொடுக்க 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 நீங்கள் வந்து மேலும் மேலும் உறுதியாகுமா, இல்லை மேலும் மேலும் உங்களுக்கு ஸ்லாக் ஆகுமா? உறுதியாகும். ஸோ ஏன்னா அதுக்குள்ள அர்த்தங்கள் எல்லாம் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து தேடணும். இது அப்போ அந்த இது பாருங்கள், அண்டத்தகத்தும் புறத்தும் உண்டன் ஆணை செல்லுதே அவனே எல்லாம் வல்லான் என்று மறைகள் சொல்லுதே. எல்லா மறைகளும் கடவுள் தான், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் எங்களை விட உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லுதான். பிண்டத்தகத்தும் புறத்தும் நிறைந்த பெரிய ஜோதியே பேயேன் அளவில் விளங்குகின்றது என்ன நீதியே. இப்போ வள்ளலாருக்குள்ள 4 இடம் இருக்கு இல்லையா? அகம் அகப்புறம். அந்த 4 இடத்துல என்ன விளங்குது? அருட்பெரும் ஜோதி. என்ன நீதியேன்றது. இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஒரு முறை, இது என்ன ஒரு சிஸ்டம். முதல்ல எப்படி இருக்குது? 4
சாதாரண மக்களுக்கு முதல்ல எப்படி இருக்குன்னு சொல்றாரு, அகம் எப்படி இருக்குன்றாரு, கருத்து இருக்கின்ற, புறம் வெளுத்து இருக்கிறாரு. இங்க இவர் தனக்கு எப்படி இருக்குன்னு சொல்றாரு, அருப்பெரும் ஜோதியா ஆயிட்டார். அப்ப அகம் எல்லாமே அவருக்கு வந்து முழுமையா என்ன மயமா ஆயிடுச்சுன்னா அருப்பெரும் ஜோதியம் ஆயிடுச்சு. சரி, அடுத்து இன்னொரு பாடலையும் நம்ம பார்ப்போம். இது 1782. வேத ஆகமங்கள் புகன்ற விரிவை ஒன்று ஒன்றாகவே விளங்க விரைந்து தெரித்தாய் பயிலும் ஆசை போகவேனர். இதுக்கு முன்பு உள்ள வேத ஆகமங்களை எல்லாம் யார் விளக்குனாங்களாம்? வள்ளலார்கிட்ட அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் விளக்குனார். பாரு, நான் அதுக்கு முன்பு சில வேதங்கள்லாம் கொடுத்தேன், அந்த வேதங்களுடைய தன்மையெல்லாம் பாரு அப்படின்னு. அந்த வேதங்கள் எதை சொல்லுது, அதுக்குள்ள ஆயுள் எவ்வளோ, அதுக்குள்ள தன்மை என்ன, அதுக்குள்ள மெக்கானிசம் என்ன, தன்மை தரம் எல்லாத்தையும் இறைவன் அவருக்கு என்ன செஞ்சாராம்? வேத ஆகமங்கள் புகன்ற விரிவை. நிச்சயமா அந்த வேத ஆகமங்கள்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது தானே. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது? வாழ்வை பற்றி சொல்லுது. அதுவும் அந்தந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையை பற்றி பேசு. அங்கே இருக்கிற மேன்மை, இப்போ ஒவ்வொரு வேத ஆகமங்களும் அந்தந்த வெளிக்குரிய மேன்மையை தான் எடுத்து சொல்லும். அதை இவருக்கு வந்து அந்த கடவுள் அருட்பெருஞ்சோதி அதனுடைய விரிவை வந்து, விரிவுன்னா இன்னும் விரித்து சொல்வது. அது ஷார்ட்டாக சொல்லும். இவருக்கு வந்து இறைவன் அதை விரித்து சொல்வது. இப்போ நான் ஒரு பாட்டு சொல்கிறேன், அந்த பாட்டில் நான் எப்படி விரித்து சொல்லும் போது உங்களுக்கு விளங்குது இல்லையா? அப்படி விரிவாக எடுத்து சொல்ல சொல்ல வள்ளலாருக்கு என்ன ஆகுதான்? தெளிவு அடையலைங்க. அந்த வேதத்தை படிக்கிற ஆசை போச்சுன்றாரு. இப்போ நான் உங்களுக்கு இதோட இது எடுத்து விரிவாக சொல்ல 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 உங்களுக்கு மற்றது மேலே இருக்கிற ஆசை என்ன ஆயிரும்? பெருமான் அதை சொல்றாரு. இறைவன் எனக்கு கற்பிக்க கற்பிக்க அது சொல்றாரு பாருங்க. வேத ஆகமங்கள் புகன்ற விரிவை, அதாவது பழைய வேத ஆகமங்கள் புகன்ற விரிவை ஒன்று ஒன்றாகவே, ஒன்றொன்றாக இறைவன் அவருக்கு எடுத்து சொன்னாராம். விளங்க விரைந்து தெரித்தாய் பயிலும் ஆசை போக. மீண்டும் அதை போய் நான் பயிலணுமா? அதான் வள்ளலார் எல்லாம் பொய்யின்ட்டாரு. அப்போ இந்த பாடல்லாம் எவ்வளோ கிளியராக சொல்லுது. பயிலும் ஆசை போகவேனாக்கா அப்புறம் நம்ம போய் அதில் உட்காந்துட்டு பிரிண்ட் போட்டு கொடுத்துட்ருக்குறது எல்லாத்துக்கிட்டும். இட்ஸ் வேஸ்ட் டைம் இல்லைங்களா? ஆக பயிலும் ஆசை பூதாதிகள் பொருந்தும் பகுதி பொருத்த முற்றுமே பொய்மை நீக்கி காண காட்டி தெரித்தாய் மற்றும். இது வந்து யோகம். நான் அதுக்குள்ளே போனால் அது இன்னும் பெரிய விளக்கம் நான் கொடுக்க வேண்டி வரும். அது வந்து முழுக்க முழுக்க வேதத்தில் ஆழமான இன்னொரு சேட்டு. நம்ம இதுக்குள்ளே வருவோம். இந்த ஆகமத்தை பற்றி எங்கெங்க என்ன சொல்லியிருக்கிறாருன்ட்டு. ஓகே, 1824 1824 அற்புதமான கவி. இதெல்லாம் படிங்க. என்ன அது? வேத ஆகமத்தின் அடியும் நடுவும் முடியும் மற்றுமே வெட்ட வெளியதாகி விளங்க கண்டேன் முற்றுமே. நான் வள்ளலார் கடவுளை எப்படி பார்க்குறாரு? வெட்ட வெளியாக ஏற்கனவே நமக்கு வெட்ட வெளி சித்தர்கள்லாம் எப்படி சொல்லியிருக்கிறாங்க? வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பை சித்தர் பாடுறாரு. அப்போ அவர் எப்படி பார்த்துருக்கிறாரு? வெட்ட வெளி. பட்டினத்தார் சொல்றாரு, அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவத்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டே. விட்டேறி போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டே. அப்போ அவரு எங்கே போயிருக்கிறாரு? வெளி. இந்த மாதிரி சுப்பிரமணியர்லேருந்து அகஸ்தியர்லேருந்து போகர்லேருந்து எல்லாமே கடவுளை எப்படி பார்க்குறாங்கனாக்க வெளியாக ஒளியாக பார்க்குறாங்க. ஆனால் நம்மலாம் எப்படி பார்த்துட்ருக்குறோம்? பூலோகத்தில் கடவுளெல்லாம் எப்படி பார்த்துட்ருக்குறோம்? மக்கள் உருவங்களாக வைத்து. அப்போ அந்த உருவங்கள் வந்து உண்மை தோற்றமா? அது அப்படி தான் இருக்கிறாரா கடவுள்? அப்படின்னா கடவுள் அப்படி இல்லை. கடவுள் எங்கும் வியாபித்து ஒளியாக வெளியாக இருக்கிறார். ஆக வேத ஆகமத்தின் அடியும் நடுவும் முடியும் மட்டுமே வெட்ட வெளியதாகி விளங்க கண்டேன் முற்றுமே. நாதா சிறிய நாய்க்கும் கடையேன் முற்றும் கண்டதே நானோ கண்டேன்
என் தாய் கருணை நாட்டம் கண்டது. நானா பார்த்தேன்னு சொல்றாரு. அங்க கூட அவர் என்ன செய்யறாரு? நான் பார்க்கலப்பா, யாருனால பார்த்தேன்? அருட்பெரும். என் தாய் கருணை, இறைவனுடைய கருணையினால தான் நான் இதை வந்து இதெல்லாம் வெளிகள் என்று நான் பார்த்தேன். அப்ப அருள் காரியப்பட்டாதான் இதை பார்க்க முடியும். அருள் காரியப்படலைன்னா இதை பார்க்க முடியாது. ஓகே, 1:1:5:1 முன்னுக்கு போயிருங்க. 1:1:5:1 பூத்த சுடற்பூ அகத்தே புறத்தே சூழ் இடத்தே. பூத்த சுடற்பூ அகத்தே புறத்தே சூழ் இடத்தே பூத்துமிக காய்த்து மதி அமுதொழுக பழுத்து மாத்தகைய பெருஞ்சோதி மணிமன்றுள் விளங்கும் வண்ணம் ஒரு சிறிதறிய மாட்டாமல் மறைகள் ஏத்துவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஆகி. பூத்த சுடற்பூ அகத்தே புறத்தே சூழ் இடத்தே பூத்துமிக காய்த்து மதி அமுதொழுக பழுத்து மாத்தகைய பெருஞ்சோதி மணிமன்றுள் விளங்கும் வண்ணம் ஒரு சிறிதறிய மாட்டாமல். அப்படின்னா அருட்பெரும் ஜோதியை வந்து கொஞ்சம் சிறிது கூட அறிய மாட்டாமல் மறைகள் எல்லாம் என்ன சொல்றாரு? ஏன்னா மறைகள் அருட்பெரும் ஜோதி அறியுமா? அறியாது. அதனால மறைகள் ஏத்துவதும்னா போற்றுவது. மறைகள் ஏத்துவதும் ஏறுவதும், அந்த இடத்து வரைக்கும் ஏறி இறங்குவதும் ஆகி. அந்த மறைகள் வந்து எல்லாம் கடவுளை பற்றி சொல்லிருச்சு. இவங்க எல்லாம் அங்கே போயிட்டு அங்கேருந்து திருப்பி எல்லாம் என்ன ஆயிடுவாங்க? இறங்கிடுவாங்க. மறைகள் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்போ இதுக்கு முன்பு வந்த வேதங்கள், அந்த மறைகள் இறுதியான உள்ள அருட்பெரும் ஜோதியை சொல்லுதுன்னாக்க முடியாது. அப்போ மறைகள் வந்து சிறிதளவு கூட சொல்ல முடியாது. ஏற்கனவே 10 அறிவு கொண்டு கூட படிமுடி வான்முடி பற்றினும் தோற்றா அடிமுடி என்னுமோர் அருட்பெரும் ஜோதி. அதாக ஏத்துவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஆகி இருக்கின்ற என்று உணர்ந்தோர் இயம்பிடில் இச்சிறிய தோத்திரம் செய்து தம்மை கண்டு மகிழ்ந்திட அம்மன்றில் துலங்கும் அடிப்பெருமையை என் சொல்வது தோழி. அந்த இறைவனுடைய உலகத்தை நான் என்னன்னு சொல்றது, மனதுகிட்ட சொல்வது போல தோழின்னு சொல்றாரு அந்த இடத்துல. சரி, நான் அடுத்து 1026 நான் இந்த வேதமும் இந்த ஆகமமும் வேதத்தின் அந்த முடிவானது, அந்தம் வேதத்திலே முடிவானது, அது யாருக்கு வந்து கிடைச்சது? முடிவானது வள்ளல் பெருமானுக்கு தான். அவருக்கு மட்டும்தான் இது கிடைச்சது. பிற்காலத்தில் என்ன நிறைய பேருக்கு கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்பு போனவங்க இந்த முடிவானதை கண்டிருக்கிறாங்களா? இல்லை. ஓகே, அதை சொல்றாரு பாருங்க. வேதமும் வேதத்தின் அந்தமும், ஃபைனல் முடிவு, வேதத்தின் அந்தமும் போற்ற விளங்கிய நின் பாதமும் மாமுடியும் கண்டுகொள்ளும்படி எனக்கே. யாருக்கு கிடைச்சது? எனக்கு தான். இறைவனுடைய மாமுடியை கண்டுகொள்ளுகின்ற அந்த பாக்கியம் எனக்கு தான் முதல்ல கிடைச்சி. போதமும் போதத்தருள் அமுதமும் தந்த புண்ணியனே. போதம்னா அறிவு. எத்தனாவது அறிவு? 12வது அறிவு. 12வது அறிவு எங்கே சொல்லியிருக்காரு? 12வது அறிவு போய் தேடினா கிடைக்காது. ஆமாம், விளங்குங்களா? ஆமாம், சான்றுன்னா நீங்கள் போய் தேடினா கிடையாது. அது யார் சொல்ல முடியும்? முதல்ல சொல்கிறாரு, படித்தவங்களுக்கு தான் இது தெரியும். படித்தவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ சித்தாந்தமும் படிச்சிருக்கணும். சித்தாந்தத்தில் 731வது திருமந்திரத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்க அந்த இடத்துல வந்து அறிவை பற்றி சொல்வார். எத்தனை அறிவு மனிதனுக்கு இருக்குதான்? 10 அறிவு இருக்குன்னு சொல்வார். அதில் 731வது பாடலில் வந்து அதை வந்து போதமும் போதத்தருள் அமுதமும் தந்த புண்ணியனே. அந்த அருள் அமுதமும் யார் கொடுத்தாருன்னா அருட்பெரும் ஜோதி தான் கொடுத்தார். புண்ணியனே நாதமும் நாத முடியும் கடந்த நடத்தவனே. ஏற்கனவே உள்ள நாதமும் நாத முடியும் கடந்த நடத்தவனே. அப்போ கடந்தது, ஏற்கனவே உள்ளதையும்
கடந்து இருக்குது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. அந்த நாதத்தையும் கடந்த நடத்தவனேன்னு சொன்னபோது அப்போ இந்த இடத்துல கிளியராக இருக்குது. வள்ளல் பெருமான் வந்து பழைய வேதத்தில் உள்ள கடவுளை இங்கே குறிப்பிடவில்லை. கற்றறிவைந்தும் கலந்தறிவார் ஏழும் கற்றறிவெட்டும் கலந்தறி 9 பற்றிய 10 பல வகை நாளிகை அற்றறியாது அழிகின்றவாறே. 10 அறிவு இருக்குன்னு தெரியாமல் மக்கள் எல்லாம் அழிந்து போய்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி திருமந்திரத்தில் திருமூலர் பாடியிருக்கிறார். அப்போ 10 அறிவு எதுன்னு கேட்டிங்கன்னா பராபரை அறிவு. ஏன்னா திருமந்திரத்தில் சொல்லுகின்ற உலகம் பராபரை. இங்கே வள்ளலார் அட்டகத்தில் என்ன சொல்கிறாரு? கண்முதல் பொறியால் மனமுதல் கரண கருவினால் பகுதியின் கருவால் எண்முதல் புருட தரத்தினால் பரத்தால் இசைக்குமோர் பரம்பர உணர்வால் விண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிது. அப்போ 10 அறிவு கொண்டு என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. இப்படி யூகத்தில் கண்டுபிடிக்கணும். என் அறிவுக்கு அறிவேன்னு வரும், என் அறிவுள் அறிவேன்னு வரும். ஏன்னா வள்ளலார் வந்தது இந்த ஞானத்தில் வரல, அவருக்கு தனி அறிவு, தனி வெளி, அந்த அறிவுக்குள்ள ஒரு அறிவு. அதனால தான் 10 அறிவு முடியாது, 11 12 அறிவு வச்சு தான் இதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் 12 அறிவு எங்கே சொல்லியிருக்காருன்னு போய் தேட முடியாதுங்க. வேணுதுங்களா? உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அப்போ ரெண்டும் படிச்சிருங்க. சித்தாந்தமும் படிச்சிருந்துருக்கணும், அறிவு என்ற ஆய்வில் பண்ணியிருக்கணும். சித்தாந்தத்தில் அறிவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறேன்? அறிவு அறிவு என்று அரட்டும் உலகம், அறிவு அறியாமை யாரும் அறிகலாம். எது அறிவுன்னு தெரியாமல் எல்லாம் அரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அறிவு அறிவு கடந்து அறிவு ஆனால், அப்போ எத்தனாவது அறிவு? அறிவு அறிவு கடந்து அறிவு ஆனால் 10வது அறிவு ஆனால் அறிவு அறிவு அழகியவாறேன்னு சொல்லு. அப்போ தான் உனக்கு அறிவின் லட்சணம் புரியும்னார். நீ 10வது அறிவில் நின்று பார்த்தா தான் உனக்கு மற்ற அறிவினுடைய பலவீனம் தெரியும்னார், அதனுடைய சிறுமை தெரியும்னார். இப்போ வள்ளலார் என்ன சொல்கிறாரு? 10ல் இருந்தெல்லாம் பார்க்காத, 10 வரைக்கும் எல்லாம் போய் ஏன் அறிவு 12வது அறிவில் நின்று பாரு, அப்போ தான் உனக்கு அதனுடைய லட்சணம் தெரியும்னு. அதை 12வது அறிவில் நின்று பார்த்ததுனால தான் எல்லாத்தையும் பெருமான் பொய் வேண்டாம் அப்படின்னாரு. அது உண்மை அல்ல, அந்த வெளி உண்மை வெளி இல்லை. அதனால் அந்த வேதம் எதுவுமே அதில் நிலையான ஞானம் இல்லை. அப்போ அந்த ஞானம் பூரா எதில் நிலையாக இருக்குது? பெருவெளியில் உள்ளது. அப்போ பெருவெளி பெறுவது தான் உண்மை ஆன்மீகம், மற்றதெல்லாம் ஆன்மீகம் அல்ல அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நம்ம வரணும். சரி, 10:26 நம்ம பார்த்துட்டோம். இப்போ 5:1 எடுங்க. 5:1-12 கூட எடுக்கலாம். ஓகே, 5:1 முதல்ல வைப்பாங்க. பாயிரமா மறைகளெல்லாம் பாடுகின்ற உன் பாட்டை என்று அறிந்து கொண்டேன். வள்ளலார் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு? அருட்பெருஞ்சோதியை கண்டுக்கிட்டார். தெரிஞ்சோ தெரியாமலோ ஏற்கனவே உள்ள மறைகளெல்லாம் பாடி இருக்குது. யாரை பாடி இருக்குது? எல்லாம் மற்ற இறைவனை பாடி இருக்கு. உண்மையிலே அந்த பாட்டு பூரா யாருக்கு சம்பந்தமானது, யாருக்கு உரியது? அருட்பெருஞ்சோதி. அதை நான் புரிந்து கொண்டேன்னு சொல்கிறேன். நீங்களாம் பாடுறீங்க, ஆனால் கடவுள் இங்கே இருக்கிறாரு, நீங்கள் அங்கே நினச்சி பாடிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாயிரமா மறைகள் எல்லாம், மா மறைகள் எல்லாம் பாடுகின்ற, மா மறைகள்னாலே தெரிஞ்சுங்க, ரிக்கு யஜூர் சாமம் அதர், அது மா மறைகள், பெரிய வேதங்கள். பாட்டுன் பாட்டே என்று அறிந்து கொண்டேன். பரம்பொல் உன் பெருமை 1000 கோடி நா உடையோர் எனினும் அணுத்துணையனும் புகழ் அறிதேல். மற்றவங்களுக்கும் நாவு இருந்தாலும் இந்த அருட்பெரும் ஜோதியை பாடுவதற்கு அவங்களுக்கு அணுத்துணையனும் புகழ் அரிதே. புகழ்னா அவங்களை புகழ்ந்து அருட்பெருஞ்சோதியை பாட முடியாது. அதனால் அவங்க பாடிய பாட்டு பூரா வேறவங்கள பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அணுத்துணையும் புகழ் அரிதேல். அந்தோ இச்சிறியேன் வாயிரங்கா வகை புகழ துணிந்தேன். நான் ஒரு சிறியேன், அருட்பெருஞ்சோதியை புகழ்கிறதுக்கே இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறானே. என்னுடைய மனத்தாசை ஒரு கடலோ 7 கடலில் பெருது. 7 கடல் எவ்வளோ பெருசு, அவ்வளோ ஆசை எனக்கு இறைவனை பாடணும் அப்படின்றது. சேயரங்கா முனம் எடுத்தே அனைத்திடும் தாய் அணையாய் திருச்சிற்றம்பலம் விளங்கும் சிவஞான குருவே. பிள்ளை இறக்கம்
பிள்ளை மேல் இரக்கம் கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவரை வந்து அணைத்து கொண்டு இந்த பாடுவதற்கு இறைவன் அவருக்கு அருளை கொடுத்தது. சேய் இறங்கா முனம் எடுத்தே, பிள்ளை வந்து இரக்கம் கொள்வதற்கு முன்பாகவே அது இறைவன் வந்து அவரை எடுத்துக்கணும். நான் அடுத்ததுலேயும் பாருங்கள், ஊன் உரைக்கும் உயிரளவும் உலகளவும் அறியேன். ஊன் உரைக்கும் உயிரளவும் உலகளவும் அறியேன். அது என்ன அர்த்தம்? ஊன் உரைக்கும்னாக்க, ஊன்னா ஒளி உடம்பு. அந்த அந்த எடுத்து சொல்வதற்கு உயிர் அளவும் உலகளவும் அறியேன். ஆரம்பத்தில் இதெல்லாம் தெரிஞ்சதா வள்ளலாருக்கு? இதெல்லாம் ஒன்றும் தெரியல. உன்னளவை அறிவேணும். இந்த உலகத்தில் உள்ள உலகமே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது, இந்த இதெல்லாம் உன்னுடைய அளவெல்லாம் நான் அறிந்து கொள்ள முடிவேணும் அப்படின்னு கேட்குறாரு. என்னளவே அறிந்தோ. ஆனால் இறைவன் அவரை, எனக்கு ஒன்றை தெரியாது, உன் உலகத்தை தெரியாது, ஆனால் உனக்கு என்ன நல்லா தெரியும். வான் உரைக்க மாட்டாதே. வான்னா வெளிகள். இதுக்கு முன்பு வான்லே எது உயர்ந்தது வள்ளலாருக்கு முன்பு? பறவை. அந்த வான் உரைக்க மாட்டாதே, அது உன்னை சொல்ல மாட்டாதே. வருந்தினவே, சொல்வதற்கு முடியலன்னு சொல்லி அதெல்லாம் வருந்தினவே. மறையும் வகுத்துரைக்க அறியாதே. இதுக்கு முன்பு உள்ள மறைகளும் வேதங்களும் அருட்பெரும் ஜோதியை வகுத்துரைக்க அறியாதே. மயங்கினவே, அதுவும் எப்படி ஆயிடுச்சான்? மயங்கி இருக்கேன். அந்தோ கோன் உரைக்கும் குறி குணங்கள் கடந்த பெருவெளி மேல் கூடாதே கூடி நின்ற கோவே. அந்தோ கோன் உரைக்கும், கோன்னா இறைவன், இறைவனுடைய வார்த்தைக்கும் குறி குணங்கள் கடந்த பெருவெளி மேல் கூடாதே கூடி நின்ற கோவை. இறைவன் அங்கே எப்படி இருக்கிறான்னா, பராபரைக்கு மேலே கலந்தும் கலவாமல், கூடியும் கூடாமலும். கூடி கூடாதே நின்ற கோவே, நின் இயலை நான் உரைக்க நானாரோ நானாரோ. உன்னை நான் எடுத்து சொல்வதற்கு நான் யாரோ நான் யாரோன்றார். அப்போ அந்த அளவுக்கு அது பெருமை வாய்ந்தது. ஏன்னா இறைவனுடைய அருள் இல்லைன்னா அதை சொல்லவே முடியாது. அதை நானாரோ நவிலேன், நான் எனவே நானுகின்றேன். நான் சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னா உள்ளுக்கு இருந்து யார் சொல்கிறாரு? அருட்பெரும் ஜோதி. அதனால் நான் என்று சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. இது நீ இருந்து சொல்கிற உள்ளுக்கு அப்படின்ற பெருமான் அதை சொல்கிற. ஆக இந்த பாடலில் வந்து வான் உரைக்க மாட்டாதே, மறைகள் ஆகமங்களெல்லாம் அறியாவேன்ட்டார். மயங்கினவே. அப்போ இதுக்கு முன்பு உள்ள வேதங்களில் சொல்லுகின்ற கடவுள், வள்ளலார் சொல்லுகின்ற கடவுள் எல்லாம் ஒன்றா அப்படின்னு பார்த்தாங்க இல்லவே இல்லைன்றது நமக்கு முடிவாக தெரிகின்றது. அடுத்து 512 778 ஆரணமே ஆகமமே ஆரண ஆகமத்தின் அரும்பொருளே அரும்பொருளின் அனுபவ அறிவே காரணமே காரியமே காரண காரியங்கள் கடந்த பெரும்பதியே என் கருத்தமர்ந்த நிதியே பூரணமே புண்ணியமே பொது விளங்கும் அரசே புத்தமுதே சத்தியமே பொன்னே செம்பொருளே தோரணமே விளங்கும் சித்திபுரத்தினும் என் உள்ளத்தும் சுத்த நடம் புரிகின்ற சித்த சிகாமணி. ஆரணமே ஆகமமே ஆரண ஆகமத்தின் அரும்பொருளே அரும்பொருளின் அனுபவமே. இது எந்த வேதாகம் முன்பு உள்ளதா? இல்லை. இவர் உள்ளத்தில் சுத்த நடம் புரிந்து கிடைத்த ஆரணம் புகழ்றார். அந்த ஆரணமே ஆகமே, இறைவனை வந்து ஆரணமாக இருக்கின்றான், ஆகமமாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லுது. நான் 79 பாருங்க. இவருக்கு இணையாக எதையாவது சொல்ல முடியுமா? அருட்பெரும் ஜோதியோட இணையாக மற்ற தெய்வ நிலைகளை கொண்டாந்து இணைக்க முடியுமா? முடியாதா? அதை எப்படி சொல்றாருன்னு பாருங்க. இணை ஏதும் இன்றி நின்ற இறையவனே. இணையாக சொல்லலாமா? இணை ஏதும் இன்றி, அதோட கொண்டு போய் அதனால தான் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு ஏதும் பொருத்தமோ. ஏன்னா இவர் வேற பொருள், இவர் வேற ஒளி, இவர் வேற வெளி, வேற அனுபவம், வேற ஆற்றல், வேற எல்லாமே வேறு.
அதை கொண்டு போய் மற்ற கடவுளோட எல்லாம் ஒன்றுன்னு சொல்வது முடியுமானாக்க முடியாது. அதாவது தனித்தனி தன்மைகள், தனித்தனி. அதான் இணை ஏதும் நின்று இறையவனே மறைசொல் ஏகமுமாய் அநேகமுமாய். இறைவன் ஏகமாகவும் இருக்கிறான், அநேகமாகவும். அப்போ அநேகமாக இதெல்லாம் கொண்டு போய் எல்லாம் ஒன்றுன்னு கொண்டு போய் வைக்க முடியுமா? அப்போ விரிய விரிய என்ன ஆகுது, அதோடைய தன்மைகள் அப்படியே குறைஞ்சிட்டு கடைசியாக வெளி என்ன இல்லை, அதில் இருளாக போயிடுச்சு. மேலே இருக்கும்போது அவ்வளோ பிரகாசம், அது அப்படியே விரிந்து விரிந்து அநேக வெளிகளாக அது விரிய கடைசியில் அஞ்ஞான வெளிக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இருள். அப்படின்னா நம்மளாம் எதில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இருள் வெளியில் வாழ்ந்துட்டு. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதுறாரு, இருள் சேர் இரு வினையும் சேரா. இருள் வெளியாக இருந்தால் என்ன சேரும்? இரு பாருங்க, இருள் சேர் இரு வினையும் சேரா. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அப்ப இருள் இருக்கிற இடத்துல என்ன சேரும்? இரு வினை சேரும். அதனால தான் நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்ம சேர பாவம் புண்ணியம் எல்லாம் நமக்கு திருப்பி சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனா இறைவனுடைய புகழுக்கு மேலே போயிட்டோமா என்ன ஆயிரும்? அது சேராது. அந்த வெளிக்கு இருவினை இல்லை, இந்த வெளிக்கு இருவினை இருக்குது. ஓகே, வேறு பாடல்களில் 7, 7, 9 அதிலே முடிச்சாச்சு. நான் 7, 9, 6 அனந்த மறை ஆகமங்கள் அளப்பரிய சிவமே. 95 எடுக்கலாம் பாருங்க. 795 பாருங்க. அது ஐயோ, நம்ம பார்த்துக்கிட்டே போகலாங்க. இதில் வரிக்கு வரி ஒவ்வொரு பேஜ்லேயும். அப்படின்னா இந்த புக்குக்குள்ளே எவ்வளோ விஷயத்தில் தன்னுடைய கடவுள் வேறுன்றதை சொல்ல அவர் வந்திருக்கணும். அதை புரியாமல் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? போட்டெல்லாம் ஒன்றுன்னு வச்சு குழப்பிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு. ஒரு பாடலாக பாருங்கள், எத்தனை பாடல்கள் இல்லை. இங்கே சொல்கிறாரு பாருங்க, அடி யாதென்று அறிந்து கொள்ளற்கு அரும் பெரிய நிலையே. இறைவனுடைய அடினாலே உலகம் இல்லையா? இறைவனுடைய எது உண்மையான இறைவனுடைய உலகம் என்று சொல்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு அது பெரிய கஷ்டம். அரிய பெரிய நிலையே. இது தனி நிலை இல்லையா? அதான் அரிய பெரிய நிலை. அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே முடியாதென்று அறிந்திடற்கு முடியாதென்று உணர்ந்தோர். முடியாதென்று அறிந்திடற்கு முடியாது என்று உணர்ந்தோர் மொழிந்திடவே முடியாது. யாதென்று உணர்ந்தோர் மொழிந்திடவே முடியாது. அடி எதுன்றது சொல்ல முடியாது, முடி எதுன்றது தெரிஞ்சவங்க கூட சொல்ல முடியாது. அப்ப யார் சொல்ல முடியாது? அடிமுடியை கண்டவங்க யாரு? இல்ல சித்தர்கள். அப்படா என்ன வெளி? பராபர வெளி. அந்த முடியை அறிந்தவங்களுக்கு கூட சொல்ல முடியாது. அப்போ வள்ளலார் சொல்கிற கடவுள் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? ஸோ இப்படி ஒவ்வொரு சீரை எடுத்து பார்க்கும்போது வள்ளலார் சொல்லுகின்ற கடவுள் தனி கடவுள். இந்த சமூகம் திருந்தணும்யா, இந்த சமூகம் திருந்தணும். இத்தனை பாடல் நான் அள்ளி கொடுக்குறேன். திருப்பி குழம்பி போய் இருக்கிறதுக்கா? இல்லை, பின்னால் வரும் சமூகம் என்ன செய்யணும்? இல்லை, இத்தனை பாடல்களும் எடுத்து அவங்க ஆய்வு பண்ணி தனிக்கடவுள்னு நம்ம வரும். ஏன்னா ஆன்மா இனிமேல் உயரணும்னா இதை விட்ட வேறு வழியே இல்லை. ஆக முடியாதென்று அறிந்திருக்கு முடியாதென்று உணர்ந்தோர் மொழிந்திடவே முடியாது முடிந்த தனி முடிப்பே கடியாத பெருங்கருணை கருத்தை என் கருத்தில் கனிந்து இனிக்கின்ற கனியே என் கழிப்பே மடியாத வடிவெனக்கு வழங்கிய நல் வரமே மணிமன்றில் நடம்பொடியும் வாழ்க்கை ஏற்பொருளே. 796 அடுத்தது பாருங்க. அனந்த மறை ஆகமங்கள் அளப்பரிய சிவமே. அளப்பரியனாக்கா அளக்க முடியாது. ஏற்கனவே முதல்ல சொன்னோம் இல்லையா, இதை யாரும் அளக்க முடியாது. அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே மனம் தரும் வாதனை தவிர்த்ததோர் அறிவினில் ஓர் அறிவாய் வயங்குகின்ற குருவே வாட்டமெல்லாம் தவிர்த்து இனம் தழுவி என் உலத்தை இருந்து என் உயிரில் கலந்து என் எண்ணமெல்லாம் கழித்தளித்த என் உரிமைப்பதியே சினம் தவிர்த்த எவ்வுலகமும் ஒரு சன்மார்க்கம் அடைந்தே சிறப்புற வைத்தருள்கின்ற சித்த சிகாமணி.
இந்த கடைசி வரி வந்து ரொம்ப நுட்பமான வரி. சினம் தவிர்த்து எவ்வுலகமும் ஓர் சன்மார்க்கம் அடைந்தே சிறப்புற வைத்து அருள்கின்ற சித்த சிகாமணி. இதுதான் வந்து சன்மார்க்கத்துக்குள்ளே போகணும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சங்கம் அமைச்சிட்டு சேர்றதில்ல. இது உலக நடை. ஞான நடை, உண்மை நடை என்பது என்னன்னாக்க, நம்ம எப்படி போய் எங்கே போயிடணும்? சன்மார்க்க வெளிக்கு போயிடணும். சமரச சுத்த வெளின்னு சொல்கிறா இல்லையா, அந்த வெளிக்கு போகணும். அப்போ அந்த வெளிக்கு போகணுன்னா நம்மளை என்ன ஆசைன்னு எல்லாம் டோட்டலாக அகம் அகப்புறம் புறம் புறப்புறம்லாம் என்ன ஆகணும்? எல்லாம் மாறணும். எல்லாம் மாறினா தான் நம்ம எங்கே போயிடுவோம்? சன்மார்க்க வெளிக்கு. அப்படி போவதற்கு செய்து கொடுக்கக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்டால் அருட்பெரும் ஜோதின்னு சொல்கிறாரு. சரி, டைம் நமக்கு இது இருக்குது. அடுத்த வாரம் இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே புளிஞ்சி எடுப்போம் அந்த 6ஆம் திருமுறை, இல்லைங்களா? அது வருங்காலத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும். ஏன்னா சன்மார்க்கம் தொடங்கணும்னா தெளிவு வேணும். தெளிவு இல்லாமல் நீங்கள் ஒருத்தவங்களை போய் இதை பிடிச்சிக்கிங்க, இது நல்லதுங்க அப்படிலாம் கொடுத்தா எடுபடாது. நாளைக்கு ஒரு சின்ன துன்பம் வந்தோடனே தூக்கி போட்டு அதுக்கு ஓடிடுவாங்க. ஆழமாக தெரியணுன்னாக்கா நமக்கு வந்து அதை நிறையா படித்து எந்த அளவுக்கு அது அந்த உண்மை சொல்லப்பட்டிருக்குதுன்னு நமக்கு வந்து தெளிவு இருக்கணும். சரிங்களா? அதனால் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் என்ன செய்யணும்? ஆய்வு பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் இது சொல்லப்பட்டிருக்கு எடுத்தெல்லாம் ஒரு கோர்வை பண்ணி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அதை திருப்பி திருப்பி படிச்சிங்கனாக்க உங்களுக்கு வந்து அது மேலும் மேலும் நம்மளை யாரும் அசைக்க முடியாது. நம்மளுடைய நம்பிக்கையை வந்து தகர்த்தெறிய முடியாது. பிறருடைய தப்பை கூட நம்ம என்ன செஞ்சிடலாம்? கரெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இது தப்பு, இவர் சொல்கிற தப்பு, வள்ளலார் அப்படி சொல்லலை அப்படின்றத நம்ம குறிக்கும். அது மாதிரி பல விஷயங்கள் வந்து பிற்காலத்தில் எல்லாம் உடைப்படும். இந்த மாதிரி ஆய்வு பண்ணணும்னு சொன்னாக்கா நம்ம ரொம்ப கிளியராக இருக்கலாம். நான் எல்லாம் கொடுத்தும் சில பேர் முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இதைத்தான் ஏற்றுக்குவேன், அதைத்தான் ஏற்றுக்குவேன்னா என்ன செய்யறது? நம்ம ஒன்றும் செய்ய வேணாம். ஐயோ சாமி எங்களை உடையான்ட்டு நம்ம பாட்டுக்க நம்ம போய்கிட்டே இருக்கும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம். சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.